இது Answers to ISC 2024 Board Examination Questions என்ற சீரீஸின் 9வது பகுதி. ஏற்கனவே செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B பகுதிகளில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதில் பார்த்துவிட்டு செக்ஷன் Cயில் உள்ள வினாக்களுக்கு பதிலளிக்க தொடங்கியுள்ளோம். இந்த வீடியோ லெசனில் மேலும் ஒரு வினாவுக்கு பதில் என்ன என்று காண்போம். இப்போது question. Explain the short-run equilibrium of a perfectly competitive firm earning supernormal profit with the help of a diagram. It carries 6 marks. ஷார்ட்-ரன்னில் ஒரு perfectly competitive firm ஈக்லிபிரியத்தில் உள்ளபோது அப்நார்மல் ப்ராஃபிட் அல்லது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை அடையும். ஒரு கிராஃபின் துணை கொண்டு இதனை நாம் நிறுவுவோம். மார்க்கெட் ஃபோர்ஸால் இண்டஸ்ட்ரியில் தீர்மானிக்கப்பட்ட விலையை ஒரு ஃபேம் ஏற்றுக்கொள்கிறது. எக்ஸிஸ்டிங் பிரைஸில் அந்த ஃபேம் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை விற்க முடியும். மேலும் விலை மாறாமல் இருப்பதால் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் ஹரிசாண்டலாக உள்ளது. இதுதான் ஃபேமின் டிமாண்ட் கர்வும் ஆகும். ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் ஹரிசாண்டலாக இருப்பதால் அதனுடைய மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வின் மீது படிந்து உள்ளது. அதனுடைய யூ ஷேப்டு மார்ஜினல் காஸ்ட் மற்றும் ஆவரேஜ் காஸ்ட் கர்வுகள் எஸ்எம்சி மற்றும் எஸ்ஏசி என காட்டப்பட்டுள்ளது. பிரைஸை காம்படிட்டிவ் ஃபேம் அப்படியே ஏற்றுக்கொள்வதால் அதற்குள்ள ஒரே ஆப்ஷன் ப்ராஃபிட் மேக்சிமைசிங் அவுட்புட்டை தீர்மானிப்பது தான். அதன்படி அந்நிறுவனம் மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல் ரெவென்யூக்கு சமமாகும் புள்ளியில் அவுட்புட்டை தீர்மானம் செய்கிறது. கிராஃபில் E என்ற புள்ளியில் மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல் ரெவென்யூக்கு சமமாகிறது. அப்புள்ளியில் ஃபேம் ஈக்லிபிரியத்தில் உள்ளது. ஏனென்றால் ஈக்லிபிரியத்திற்கான இரு கண்டிஷன்ஸ்களும் அப்புள்ளியில் நிறைவேற்றப்படுகிறது. அந்த இரண்டு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ்களும் வருமாறு: ஒன்று, மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. 2, ஈக்லிபிரியத்தில் MC உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். மார்ஜினல் காஸ்ட் கர்வ் மார்ஜினல் ரெவென்யூ கர்வை கீழ்ப்புறத்திலிருந்து வெட்டி கொண்டு மேலே செல்வது மார்ஜினல் காஸ்ட் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதை தெரிவிக்கிறது. இவ்வாறாக இரண்டு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ்களும் E என்ற புள்ளியில் நிறைவேற்றப்படுகின்றன. ஃபேமின் ஈக்லிபிரியம் அவுட்புட் M யூனிட்டுகள். ஃபேம் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இதனை நாம் நிறுவுவதற்கு இதுதான் சரியான தருணம். இதற்கு இந்த அவுட்புட் அளவில் ஆவரேஜ் ரெவென்யூவை ஆவரேஜ் காஸ்டுடன் ஒப்பிட வேண்டும். ஆவரேஜ் ரெவென்யூ ME என்ற அளவில் உள்ளது. ஆவரேஜ் காஸ்ட் MF என்ற அளவில் உள்ளது. ஆவரேஜ் ரெவென்யூ ஆவரேஜ் காஸ்ட்டை விடவும் உயர்ந்து காணப்படுகிறது. அப்படியானால் ஒரு யூனிட்டிலிருந்து கிடைக்கும் ப்ராஃபிட் FE. இது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஏனென்றால் இந்த சர்ப்ளஸ் எக்கனாமிக் காஸ்ட்டை தாண்டி கிடைக்கிறது. டோட்டல் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் PEFH. இது ரெட் ஷேடட் ஏரியாவாக காட்டப்பட்டுள்ளது. ஷார்ட் ரன் ஈக்லிபிரியத்தில் காம்படிட்டிவ் ஃபேம் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை அடைகிறது. நம்முடைய செஷன் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.